நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முனுசாமி ஆறுமுகம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தொடரி செய்திகள். சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ஆல்ல போட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இனி தூத்துக்குடியிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கும் மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடிக்கும் நேரடியாக ரயிலில் பயணம் செய்யலாம். 3 மாதங்களுக்கு மேலாக பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி ரயிலானது வரும் வெள்ளிக்கிழமை தனது பயணத்தை தொடங்க இருக்கிறது. அதாவது வருகிற 19ஆம் தேதி. மேலும் மேட்டுப்பாளையம் கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் 5 மெமு ரயில்களில் 3 ரயில்களை போத்தனூர் வரை அதுவும் அதே நாளில் நீட்டிக்கப்பட இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே வாரம் 2 முறை புதிய நிரந்தர ரயில் இயக்குவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியது. சரியாக 4 மாதம் கழித்து ஜூலை மாதம் 15ஆம் தேதி தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி ரயில் இயக்குவதற்கான அறிவிப்பு தேதி வெளியாகி உள்ளது. அந்த வகையில் வருகின்ற வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி வாரம் 2 முறை இயங்கும் ரயிலானது தனது பயணத்தை தொடங்க இருக்கிறது. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அந்த வகையில் வண்டி எண் 1676 தூத்துக்குடியிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு 10:50க்கு தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு மேட்டுப்பாளையத்திற்கு அடுத்த நாள் காலை 7:40க்கு வந்து சேரும். இதேபோல் மறுமார்க்கத்தில் வண்டி எண் 1675 மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7:35க்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்பட்டு அடுத்த நாள் அதிகாலை 4:20க்கு சென்று சேரும். துவக்க விழா என்பதால் தனது முதல் சேவையை மேட்டுப்பாளையத்திலிருந்து துவங்குகிறது. தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி வாரம் 2 முறை இயங்கும் ரயிலுக்கான நிறுத்தங்கள் கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, கோயமுத்தூர் ஆகிய நிறுத்தங்களில் 2 மார்க்கங்களிலும் நின்று செல்லும். போத்தனூர் மற்றும் வாஞ்சி மணியாச்சி நிலையங்களில் நின்று சென்றால் பயணிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பார்ப்போம், எதிர்காலத்தில் மாற்றம் வரலாம். மேலும் மேட்டுப்பாளையம் கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் மெமு 5 ரயில்களில் 3 ரயில்களை போத்தனூர் வரை நீட்டிக்கப்பட இருக்கிறது. அதற்கான தொடக்க விழாவும் ஜூலை 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அந்த வகையில் மேட்டுப்பாளையத்திலிருந்து காலை 8:20க்கு புறப்படும் வண்டியும் பிற்பகல் 1:05க்கு புறப்படும் வண்டியும் மாலை 6:55க்கு புறப்படும் வண்டியும் மேட்டுப்பாளையத்திலிருந்து நேரடியாக போத்தனூர் வரை செல்லும். அதாவது கோயமுத்தூரிலிருந்து போத்தனூர் வரை நீட்டிக்கப்படும். இதேபோல் போத்தனூரிலிருந்து காலை 9:40க்கு புறப்படும் வண்டியும் மாலை 3:30க்கு புறப்படும் வண்டியும் இரவு 8:10க்கு புறப்படும் வண்டியும் போத்தனூரிலிருந்து நேரடியாக மேட்டுப்பாளையம் வரை செல்லும். தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி வாரம் 2 முறை இயங்கும் வண்டியும் மேட்டுப்பாளையம் போத்தனூர் மெமு வண்டியும் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களால் கொடியசைத்து துவக்கி வைக்க இருக்கிறது. நம்ம காணொளியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மீண்டும் மற்றொரு தொடரி செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் முனுசாமி ஆறுமுகம். நன்றி நண்பர்களே.